இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027க்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் பொழுது, நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அப்புறம் இந்த ஒளி தத்துவம் மூலமாக வரக்கூடிய கர்ம பலன் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு துல்லியமான அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் மூலமாக என்ன காமிக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்ப குரு 11ஆம் இடத்திலிருந்து ஒரு நல்ல சப்போர்ட், அஸ்தமசனி நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ கொஞ்சம் லாபங்கள் வருகிறது, கைக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஸ்தம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு சனியை பார்த்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஸ்தம சனியில் பாடாப்படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் ஆகிறது, இதெல்லாம் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, கடகத்துக்கு உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள், நிதி குடுக்கல் வாங்கல்ல மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதில் லாபம் எடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வாங்குறது, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ப்ரொமோஷன் ஆகி மாறி போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குதுங்க. இது நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக அவர் சிம்மத்துக்கு வர்றார், ராசிக்குள்ளே வர்றார். அந்த 3 மாதம் நம்பவே கொஞ்சம் நல்ல ஒரு டைமாக இருக்கும். அதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். நண்பர்கள், பார்ட்னர்ஸ், குடும்பம், இது எல்லாத்துலேயுமே சில சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இந்த வருஷம் கடைசி வருது. ஸோ ஓவராலாக முதல் ஒரு 4-5 மாதம் விரயங்களும் பல மாற்றங்களை கொடுத்தாலும் ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரி, உறவுகள் புதுப்பிக்கிற மாதிரி, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த அஸ்தம சனி நடுவிலே சிம்மராசிக்காரருக்கு அந்த அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த, மரண பயங்களை கொடுத்து கொண்டிருந்த அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சில பண வரவுகள் வருகிறது. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வருகிறது. அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக சில பிரச்சனைகளை குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ தப்பு இல்லை. இந்த சிம்மராசிக்கு ஆகக்கூடிய குரு பயிற்சி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. மாணவர்கள், விசா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஐடி துறை இது மாதிரி வெளிநாட்டில் போய் இப்போ வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வெளிநாடு போய் கிடச்சி போகக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்தம சனியில் போய் ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய
ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா அபிவிருத்தி பண்ணுவாங்க, லோன் போவாங்க, ஃபண்டிங் வாங்குவாங்க. நிறையா ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பேங்க் லோன் போய் பெரிய லெவலுக்கு போகிறது, 4-5 பேர் கூட்டு தொழிலாக சேர்ந்து ஜெயிக்க நினைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், வரவேண்டிய பணம், வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதெல்லாமே கொஞ்சம் கைக்கு வர்றது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், பண விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சொத்து விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள், சில குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் வருவது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இந்த அஷ்டமசனி சிம்ம ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி சில நல்ல விஷயங்களை கொடுத்து அஷ்டமசனியின் கோர அமைப்புகளை, தாண்டவங்களை, அதோட மன அழுத்தங்களை குறைத்து மனசு கொஞ்சம் இலகு ஆகிற மாதிரி, ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மகமில் பிறந்தீங்களா, அல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வச்சு டீட்டெயில்டாக நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, யோகமான தசைகள் எப்போ வருது, இப்போ நாம் பேசின அந்த கோச்சார அமைப்பாகிய குரு பயிற்சி தாக்குதல் உங்களுடைய தசநாதன் புக்திநாதனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இல்லை, எது மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம், அடுத்த வரக்கூடிய 1 ஆண்டு 2 ஆண்டு எது மாதிரி திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எது மாதிரியான அமைப்புகள், எது மாதிரியான கர்ம பலன்கள் நமக்கு முடியுது, நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் ஈஸியாக எளிதில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித தவறான முடிவுகள் எடுக்காமல் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து பொறுமையாக அந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் செய்து நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, நம்மளுடைய யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தரையும் நம்ம தவறுகள் செய்யும் பொழுது 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் பின்னோக்கி போயிடுறோம். நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ்கிறதில்ல பாருங்கள். ஸோ அதனால் எந்தெந்த தவறுகளான முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு விலை கொடுக்கணும். ஸோ அதை தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.